2025ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணி பரிதாபமாக தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. அண்மையில் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணி தோல்வியை சந்தித்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் அணி வீரர்கள் காட்டமாக விமர்சனம் செய்து வருகின்றனர். போட்டிக்கு முன்பு பேசிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் பாசித் அலி, முன்பை போல் பாகிஸ்தான் இந்தியாவுடன் தோற்றால் பாகிஸ்தான் ரசிகர்கள் யாரும் டிவியை உடைக்க மாட்டார்கள், ஏனென்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிறது என தெரிவித்தார். மேலும் 80% பாகிஸ்தான் ரசிகர்களே இந்தியாதான் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதாகவும் பேசியிருந்தார். பாகிஸ்தான் அணிக்கு மூளை இல்லை, என்ன செய்ய வேண்டும் என யாருக்கும் தெரியவில்லை என பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர் காட்டமாக விமர்சித்தார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் போன்றவர்களிடம் உள்ள திறமைகள் பாகிஸ்தான் அணி வீரர்களிடம் இல்லை எனவும் அணி நிர்வாகத்திற்கு எதுவும் தெரியவில்லை எனவும் கடுமையாக விளாசினார். அணியின் வீரர்களை தாக்கி பேசிய பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரம், குஷ்தில் ஷா மற்றும் சல்மான் அலி ஆகா ஆகியோரின் சுழற்பந்து வீச்சில் தரமான வீரர்களை வீழ்த்தி விடலாம் என நினைக்கிறார்களா? தேர்வு குழுவும் என்ன யோசிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். இந்திய பந்து வீச்சாளர்கள் ஒழுக்கமாக பந்து வீசினார்கள், ஆனால் பாகிஸ்தான் பந்து வீச்சு மிக மோசமாக இருந்ததாக பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வக்கார் யூனிஸ் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஒரு நல்ல ஸ்கோரை எட்டும் என்று நினைத்தேன், ஆனால் பின்னர் என்ன நடந்தது என எனக்கு மட்டுமில்லை யாருக்குமே தெரியாது என்று நினைக்கிறேன் என அவர் கூறியுள்ளார். இவர்களை விட ஒரு படி மேலாக சென்ற முன்னாள் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் ஷோயிப் மாலிக் பிரபல பாலிவுட் பாடலான தில் கே அர்மான் என்ற சோகமான பாடலை பாடி இதயம் நொறுங்கிவிட்டதாக தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனை ஷோயிப் அக்தர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். दिल के अरमां आंसुओं में बह गए.